Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சூப்பரான ஒரு வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். அதே சமயத்துல ரொம்ப சுவையா இருக்கும். எஸ்பெஷலி சாம்பார் சாதம் அதுக்கு அப்புறம் வந்து கார குழம்போட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில 2 டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் போல கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 வரமிளகாய். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு அடுத்ததான் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இது கூட ஒரு 1/4 கிலோ போல வெண்டைக்காவை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நான் இன்னைக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடிசா கட் பண்ணிங்கன்னா ரொம்ப குழகுழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வந்து வெண்டைக்காவை வதக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழகுழப்பு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எண்ணெய் அதிகமாக விடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ கூடவே ஒரு 1/4 சிட்டிக்கு போல மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு கூடவே ஒரு 1/4 கிளாஸ்க்கு குறைவாகவே தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த குழகுழப்பு எல்லாமே போயிடுச்சு பாருங்க. இப்போ கடைசியா இது கூட நம்ம முட்டை உடைச்சி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு முட்டை தான் உடைச்சி விடுறேன். முட்டை அந்த மாதிரி நேரடியாக உடைச்சி விடாதீங்க. ஒரு பவுலில் சேர்த்துட்டு அப்புறமா கடாயில் சேர்த்துங்க. ஏன்னா ஏதாவது வீணா போன முட்டையாக இருந்துச்சுன்னா மொத்த பொருளுமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முட்டை அந்த வெண்டைக்காவோட சேர்ந்து நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய சுவையான முட்டை வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.